வேர்ல்ட் ட்ரிப் அட் ஜீரோ காஸ்ட்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? தமிழ்நாட்டில் பாஸ்ட் 2 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்த ஆன்லைன் ஸ்கேமை விட இப்போ 2.5% அதிகமாயிருக்கு. சோஷியல் மீடியா லைக்ஸ்க்காக இவ்வளோ சீப்பாக பிஹேவ் பண்ணுவாங்களா மக்கள்? அதிகபட்சமாக அந்த ஆற்றில் ஒரு நாளைக்கு 1.3 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் புனித நீராடி இருக்காங்க. இந்தியாவுக்கு டெஸ்லா வரப்போதா? இந்த நியூஸ்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ப்ரோக் நியூஸை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வேர்ல்ட் ட்ரிப் அட் ஜீரோ காஸ்ட்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? சரஸ்வதின்றவங்க மும்பையில் 6 இயர்ஸாக இன்சூரன்ஸ் ரிலேட்டட் ஜாப்ல ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்காங்க. சரஸ்வதிக்கு ஒரு ஆசை இருந்துச்சு, என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தை சுற்றி பார்க்கணுன்னு. ஆனால் பட்ஜெட் இல்லாமல் எப்படின்னு யோசிச்சாங்க. அந்த சமயத்தில் தான் இந்த யோசனை அவங்களுக்கு தோணியிருக்கு. 2 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களோட ஜாபை குவிட் பண்ணிட்டு பவர் பேங்க், ஃபோன், ஒரு செட்டு ட்ரெஸ்ஸு, டென்ட் இதை வச்சுட்டு மட்டுமே அவங்களோட ட்ராவல் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ட்ராவல் பார்த்தீங்கன்னா வாக் பண்ணியும் லிஃப்ட் கேட்டும் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்மளோட பேசிக் நீட்ஸான ஃபுட் அண்ட் ஷெல்டருக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்காக ஒர்க் பண்ணுறேன், அதுக்கு பதிலாக எனக்கு நீங்கள் ஃபுட்டோ ஷெல்டரோ கொடுங்க அப்படின்ற மாதிரி தான் இந்த ட்ராவல் ஃபுல்லாக அவங்க சர்வை பண்ணியிருக்காங்க. இந்த ஜர்னியில் அவங்க நிறைய ஹிடன் பிளேசஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க. அண்ட் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பீப்புளோடைய கல்ச்சர், எமோஷன், ஃபுட் ஹேபிட் இது எல்லாத்தையும் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க ட்ராவல் மட்டும் பண்ணாமல் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற நிறைய விஷயங்களை அவங்களோட சோஷியல் மீடியாவில் போட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கும் ட்ராவலில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா, எப்படி ஜீரோ பட்ஜெட்டில் ட்ராவல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அவங்க பேஜை பார்த்து கற்றுக்கோங்க. தமிழ்நாட்டில் பாஸ்ட் 2 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்த ஆன்லைன் ஸ்கேமை விட இப்போ 2.5% அதிகமாயிருக்கு. இது எதனால் இவ்வளோ அதிகமாயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஃபேக் லோன் ஆப்ஸு, அதுக்கப்புறம் ஹேக்கிங் லிங்க்ஸு, இதோட குறிப்பாக என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கேம் கால். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நாங்கள் பேங்க் ஆஃபீஸர் கால் பண்ணுறோம், உங்களோட ஏடிஎம் கார்டு நம்பர் சொல்லுங்கள், உங்கள் கார்டுக்கு பின்னாடி இருக்க அந்த 15 நம்பரை சொல்லுங்கள், இப்படின்ற மாதிரி கால்ஸ். நாங்கள் டெல்லி போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கால் பண்ணுறோம், உங்கள் மேலே அரெஸ்ட் வாரண்ட்லாம் வந்திருக்கு, ஸோ நாங்கள் சொல்கிறதெல்லாம் செய்யணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபேக் கால் வருது. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் கஸ்டமர் ஆஃபீஸ்லேருந்து பேசுகிறோம், உங்கள் மேலே ஒரு பார்சல் வந்திருக்கு, அதில் ஃபுல்லாக இல்லீகல் ஐட்டம்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிலாம் நம்மளை ஸ்கேம் பண்ணுறாங்க. இன்னும் ஜட்ஜ் பேரை சொல்லி மட்டும்தான் இன்னும் யாரும் ஸ்கேம் கால் பண்ணல. கூடிய சீக்கிரம் அதுவும் நடந்துடும் போல இருக்கு. போலீஸ் சைட்ல இருந்தும் அவங்களால என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க, இந்த மாதிரி ஆன்லைன் ஸ்கேம்ஸ் எல்லாமே தடுக்க. ஆனாலுமே இதெல்லாம் அதிகமாயிட்டே தான் போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி யாராச்சும் உங்களுக்கு ஸ்கேம் கால் பண்ணி பிளாக்மெயிலோ த்ரெட்னிங்கோ பண்ணாங்கன்னா பேனிக் ஆகாம ஃபர்ஸ்ட் உங்க ஃபேமிலி கிட்ட சொல்லுங்க. இல்லை உடனடியாக உங்களுக்கு ஏதாச்சும் ஆக்ஷன் எடுக்கணும்னா போலீஸோட ஹெல்ப்லைன் நம்பரான 1930 நம்பருக்கு கால் பண்ணுங்க. உங்கள எத்தனை பேர் நாய்க்கடி வாங்கியிருக்கீங்க? நீங்க மட்டும் இல்ல, உங்களை மாதிரி நிறைய பேர் நாய்க்கடி வாங்கியிருக்காங்க. அதோட ரிப்போர்ட் தான் இப்போ சொல்ல போறேன். 2024ல தமிழ்நாட்டில் நாய்க்கடியால் அதிகமாக பாதிக்கப்பட்ட டிஸ்ட்ரிக்ட்ஸ் இந்த 3 தான். நான் இப்போ டாப் 3லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். டாப் 3ல திருச்சி தான் இருக்கு. இந்த பிளேஸ்ல பார்த்தீங்கன்னா 23,928 பேர் நாய்க்கடியால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. டாப் செகண்ட் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர். இந்த பிளேஸ்ல 24,038 பேர் நாய்க்கடியால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. டாப் 1ல சேலம் தான் இருக்கு. அந்த பிளேஸ்ல பார்த்தீங்கன்னா 37,011 பேர் நாய்க்கடியால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஒருவேளை இந்த 3 டிஸ்ட்ரிக்ட்ல எங்க ஊர் இல்ல, எங்க ஊர் தான் அதிகமான நாய்க்கடி அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க எந்த ஊர்னு. சோஷியல் மீடியா லைக்ஸ்க்காக இவ்வளோ சீப்பாக பிஹேவ் பண்ணுவாங்களா மக்கள்? நம்ம ஊரில் நம்ம நிறைய கலாச்சாரத்தை பார்த்துருப்போம். ஆனால் சோஷியல் மீடியா வந்ததுக்கப்புறம் ரீல்ஸ் கலாச்சாரமாக மாறிட்டு இருக்கு. ஒரு சில பேர் சோஷியல் மீடியாவை நல்லதுக்கு பயன்படுத்துகிறாங்க, சில பேர் கெட்டதுக்கும் பயன்படுத்துகிறாங்க, இன்னும் ஒரு சில பேர் ரொம்ப சீப்பாக ஒஸ்ட்டாக பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதில் ஒன்று தான் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த வீடியோ. இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். தன்னுடைய குழந்தைய அவங்க அம்மா மொட்டை மாடியோட எட்ஜில் உட்கார வச்சு வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க. இது அவங்க லைக்ஸ்க்காக பண்ணாங்களா, ட்ரெண்ட்காக பண்ணாங்களா, எந்த விஷயத்துக்காக பண்ணியிருந்தாலுமே இது ரொம்ப ஒஸ்ட்டான விஷயம். வெரி irresponsible parenting. இந்தியா காட் லேட்டன்ட் ஷோல ஃபேமஸ் யூடியூபர் பீட் பைசப் பண்ண விஷயம் ரொம்ப கான்ட்ரவர்சியாக போயிட்டு இருந்துச்சு, நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ சுப்ரீம் கோர்ட் அந்த கேஸ்ல சில விஷயங்கள் எல்லாமே சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் அவர் மேல எந்த எஃப்ஐஆரும் போடக்கூடாது, அண்ட் இந்த கேஸ்ல அவரை அரெஸ்ட் பண்ணவும் கூடாது. அதுக்கப்புறம் அவரோட பாஸ்போர்ட்டை போலீஸ் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணும். அதுக்கப்புறம் அவங்க எங்கேயாச்சும் வெளிநாட்டுக்கு போகணும்னா சுப்ரீம் கோர்ட்டோட பெர்மிஷன் வாங்கிட்டு தான் போகணும். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ரன்வீர் வந்து சுப்ரீம் கோர்ட்டை என் லைஃப்க்கு த்ரெட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீ சொன்னதை விட அவங்க சொன்னது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, அதனால உனக்கு செக்யூரிட்டி வேணும்னா உன்னோட சொந்த ஊரான மகாராஷ்டிரா அசாம் போய் வாங்கிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம் ரன்வீர் மேல பொலிட்டீஷியன்ஸ், பப்ளிக் ஃபிகர்ஸ், லோக்கல் மாஃபியாஸ் இவங்க எல்லாருமே வந்து சில அலிகேஷன்ஸும், அது மட்டும் இல்லாம மாரல் பாலிசிங் வேற பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இஷ்யூவை ஏற்கனவே போலீஸும் சுப்ரீம் கோர்ட்டும் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கு. அதை விட்டுட்டு மற்றவங்க எல்லாருமே இதுல மாரல் பாலிசிங் பண்றது ரொம்பவே தவறான விஷயம். மாரல் பாலிசிங் பண்ணவே கூடாது எந்த விஷயத்துக்கும். ஜனவரி 13 இருந்து இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கும் மேலே பிரயாக்ராஜில் மகா கும்பமேளா நடந்துக்கிட்டு இருக்கு. அதில் கிட்டத்தட்ட 54 கோடி பேர் புனித நீராடி இருக்காங்க. அதிகபட்சமாக அந்த ஆற்றில் ஒரு நாளைக்கு 1.3 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் புனித நீராடி இருக்காங்க.
அந்த 54 கோடி பேரும் நான் அந்த புனித நீர்ல நீராடி புனிதமாயிட்டேன்னு நம்பிட்டு இருந்திருப்பாங்க. ஆனா நம்ம கவர்மெண்ட் கொடுத்த ஒரு ரிப்போர்ட்ல ஒரு அதிர்ச்சி தகவல் சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு அந்த தண்ணியை டெஸ்ட் பண்ணி ஒரு ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க. அந்த ரிப்போர்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா இதுல மனுஷன் குளிக்க கூட தகுதியே இல்லாத ஒரு நீர்னு அதிர்ச்சியான ஒரு தகவலை கொடுத்திருக்காங்க. இந்த தண்ணியில ஹியூமன் ஃபீசிஸ், அனிமல் ஃபீசிஸ், ட்ரைனேஜ் எல்லாமே மிக்ஸ் ஆயிருக்குன்றத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ட்ரம்ப் சைன் பண்ற ஒவ்வொரு சைன்ல இருந்து ஒரு கான்ட்ரவர்சியும் ஒரு ஷாக்கிங் நியூஸும் வந்துகிட்டு இருக்கு. அந்த வகையில ஃபர்ஸ்ட் ஏற்கனவே டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் வந்து ஸ்போர்ட்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ ரெண்டாவது முறையா அவங்களுக்கு ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் சொல்லியிருக்காரு நம்ம ட்ரம்ப். இனிமே யுஎஸ் ஆர்மில 2 ஜெண்டர் தான் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. மேல் அண்ட் ஃபீமேல், நோ மோர் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இனிமே யுஎஸ் ஆர்மில டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் ஒர்க் பண்ணவோ ஜாயின் பண்ணவோ கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டா ரூல்ஸ் பாஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த நியூஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்தியாவுக்கு டெஸ்லா வரப்போதா? ரீசெண்டாக மோடி அவர்கள் எலான் மஸ்கை மீட் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறமேட்டு எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டுமே இல்லை. ஆனால் இப்போ லிங்க்டின்ல டெஸ்லா பேஜ்ல இருந்து ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க, இந்தியன்ஸை ஹையர் பண்றோன்ற மாதிரி. ஒரு வேளை டெஸ்லா இந்தியாவுக்கு வருமோ அப்படின்ற மாதிரி தான் ஒரு சைனா இருக்குது. இதை வச்சு பார்க்குறப்போ கூடிய சீக்கிரம் நம்ம இந்தியாவுக்கு செல்ஃப் டிரைவிங் கார்ஸ் வந்துடும் நினைக்கிறேன். அந்த ரோட்லாம் மட்டும் கொஞ்சம் சரி பண்ணி வச்சிட்டாங்கன்னா இதுக்கப்புறம் இந்தியாலையும் டெஸ்லா பறக்கும். எஸ், நம்ம இந்தியாவில் ஐபிஎல் சீசன் ஆரம்பிச்சிருச்சு. மார்ச் 22 இருந்து மே 25 வரைக்கும் நடக்க போகுது. இதில் ஃபர்ஸ்ட் மேட்ச் கேகேஆர் vs ஆர்சிபியா இருந்தாலும் அதுக்கு அடுத்த நாள் நடக்கிற மேட்ச் தான் மோஸ்ட் ஆன்டிசிபேட்டட் மேட்ச். ஏன்னா அது சிஎஸ்கே vs மும்பை இந்தியன்ஸ். இதில் சோகமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் டீமுடைய கேப்டன் ஹர்திக் பாண்டியா இந்த மேட்ச்ல ஆட முடியாது. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா போன சீசன்ல 3 மேட்ச்ல கரெக்டான டைமிங்ல பவுலிங் போட்டு முடிக்காதனால இந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் அவர் ஆடக்கூடாதுன்ற மாதிரி பிசிசிஐ சொல்லிட்டாங்க. சோகமான விஷயம் ஓகே. இதில் சந்தோஷமான பயங்கரமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மேட்ச் சென்னையில நடக்க போது நம்ம சேப்பாக் ஸ்டேடியத்துல தோனியோட என்ட்ரி சாங் இந்த வாட்டி என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆன்டிசிபேட்டட் சாங் நீ பொட்டு வச்ச தங்க கூட அந்த பாட்டுக்கு வரப்போறதா தான் சொல்லிட்டு இருக்காங்க. So what are we waiting for? Let's wait for the match. ஸோ இந்த வாரம் நம்ம சினிமா நியூஸில் என்னென்ன படம்லாம் ரிலீஸ் ஆக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா 21 கம்மிங் ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா நீக் தனுஷ் ப்ரொடக்ஷன்லேருந்து தனுஷ் டைரக்ஷன்லேருந்து நீக் படம் ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கப்புறம் பிரதீப் ரங்கநாதனுடைய டிராகன் படமும் ரிலீஸ் ஆக போகுது. 2 படத்துக்கும் செம்ம ஹைப் இருக்குது. அதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா அதோட ட்ரெய்லர் வேற லெவலில் இருந்துச்சு. நம்ம எல்லாருமே 21க்கு வெயிட் பண்ணி எந்த படம் நல்லா போயிட்டு இருக்கு, யாரோட பாக்ஸ் ஆஃபீஸ் சூப்பராக இருக்குன்றத பார்ப்போம். ஸோ தட்ஸ் த நியூஸ் ஃபார் த டே. இந்த நியூஸ் பற்றி உங்களுடைய கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா தெரியாத விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதும் நம்ம பாலிசி தான், தெரிஞ்ச விஷயத்தை உங்களுக்கு சொல்கிறதும் நம்ம பாலிசி தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச்.